அண்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லி படிச்சோம்னு சொன்னா உங்களிலிருந்தே ஒரு தூதர் அப்படின்னு அர்த்தம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முறை ஓதும்போது மின் அன்ஃபஸிக்கும் என்று ஓதினாங்க. அன்ஃபஸிக்கும் குர்ஆனை எடுத்து பார்த்தீங்கன்னா அன்ஃபுஸ்னா இருக்கும். ஏன்னா அதுக்கு நம்ம பாயம் சொல்றாங்கன்னு சொல்லிடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டினாங்க லகத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபஸிக்கும் சொல்லிட்டு சொன்னாங்க அன அன்ஃபஸிக்கும் என்று சொன்னாங்க. அன்ஃபஸன் சொன்னா என்ன அர்த்தம்? உயர்ந்தவர் என்று பொருள், சிறந்தவர் என்று பொருள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் உங்களில் சிறந்தவர் இருந்து உயர்ந்தவர் இருந்து ஒரு தூதரை உங்களுக்கு அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறார் என்ற கருத்துப்பட குர்ஆன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை ஓதினார். சொல்லிட்டு சொன்னாங்க அன அன்ஃபஸுக்கும் நான் உங்களில் உயர்ந்தவன். அரபியில நபீஸ் என்று சொன்னால் உயர்ந்த முத்து என்று பொருள். நபீஸ் பேரோட வச்சிருப்பாங்க உயர்ந்த முத்து என்றார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அன அன்ஃபஸுக்கும் உங்களை நான் உயர்ந்தவன். உயர்ந்தவன் எதுல உயர்ந்தவன்? சாதாரணமா உயர்ந்தவன் அப்படின்னு சொல்றாங்க. எதுல உயர்ந்தது? இவரை விட இவர் உயர்ந்தவன்னா படத்திலையா பதவியிலையா பட்டத்திலையா ஏதாவது ஒரு விஷயத்துல உயர்ந்தவன் இருக்கணும்ல. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க உங்களை நான் உயர்ந்தவன். எதிலே உயர்ந்தவன் என்பதையும் குர்ஆன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குகிறார்கள். நஸபன் வ ஸிஹ்ரன் வ ஹஸபன், என்னுடைய பரம்பரை உயர்ந்தது, என்னுடைய திருமண உறவு உயர்ந்தது, என்னுடைய குலம் உயர்ந்தது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள் நான் உயர்ந்தவன். என்ன தெரியுமா? என்னுடைய பாரம்பரியம் என்பது மிக மிக உயர்வானது. உங்க பாரம்பரியம் கிடையாது. நான் திருமண உறவு மேற்கொண்டிருக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த உறவு முறைகள் மிக மிக உயர்வானது. என்னுடைய குடும்பத்தின் முறை இருக்கிறதல்லவா, அது மிக மிக உயர்வானது. இதைத்தான் அல்லாஹ் சொல்றான் லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபஸிக்கும் உங்களில் உயர்வானவர்களிலிருந்து ஒரு தூதரை அவர் அனுப்பி இருக்கிறார் என்று அல்லாஹ் கூறுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் நான் உங்களில் உயர்ந்தவன். என்னுடைய பாரம்பரியமும் எந்த பாரம்பரியமும் இருக்க முடியாது. என்னுடைய திருமண உறவுகளும் உங்களுடைய திருமண உறவுகளும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. என்னுடைய குடும்பத்தின் அமைப்பும் உங்களுடைய குடும்பத்தின் அமைப்பும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் லைஸ ஃபீ ஆபாஇ மில்லத்துன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஸபாஹுன் குல்லுனா நிகாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கல்ல, அவர்கள் அவங்க அத்தா அவங்களுடைய தகப்பனாரே அவங்களுடைய தகப்பனாரே அவங்களுடைய தகப்பனாரே இப்படியே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் போகக்கூடிய அந்த பாரம்பரிய தொடர் இருக்கிறதே, இதிலே எங்களில் யாரும் தவறான முறையில் உறவுகளை வைத்துக் கொண்டவர்கள் அல்ல. குல்லுனா நிகாஹ், அத்தனை பேரும் முறையாக திருமணம் முடித்தவர்கள் என்றார்கள் குர்ஆன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பெரிய பாரம்பரியம் பார்த்தீங்களா? நபி அவர்களில் தொடங்கி முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை தந்தை தந்தையின் தந்தை தந்தையின் தந்தை தந்தையின் தந்தை என்று போய்கொண்டே இருக்கிறது. எங்களுக்கு மத்தியிலே சவாலும் எந்த விதமான கள்ள தொடர்புகளும் கிடையாது. குல்லுனா நிகாஹ், அத்தனை பேருக்கு முறையான திருமணத்தை ஏற்பட்டது. மற்றவங்க விடுங்க, நான் விடுகிறேன். எங்க அத்தா, எங்க அத்தாவுடைய அத்தா, உங்க அத்தாவுடைய அத்தா, அத்தாவுடைய அத்தா, அத்தாவுடைய அத்தா சொல்ல முடியுமா? இன்னைக்கு உங்க முன்னால தலைமா கட்டி தூங்க போட்டு சும்மா போட்டு சேர் போட்டு உட்கார வச்சிருக்கீங்க, அவ்வளவுதான் தெரியும். என்னுடைய பாரம்பரியத்தை பற்றி நான் பேச முடியுமா? குர்ஆன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாரம்பரியம் பரிசுத்தமானது. குர்ஆன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாரம்பரியம் மிக உயர்வானது. அந்த நபியை பார்த்து என்ன மாதிரி தான் அப்படின்னு எப்படி சொல்றதுக்கு நான் அந்த நபியை பார்த்து சாதாரண மனிதர் தான் என்று பேசுவதற்கு எப்படி நான் குர்ஆன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்னுடைய பாரம்பரியம் யாருடைய பாரம்பரியம் இருக்க முடியாது. யாரெல்லாம் ஒன்று சொல்கிறார்களோ நபி அவர்களை சாமானிய மனிதன் என்று யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவர்கள் தன்னுடைய பாரம்பரியத்தை சொல்ல முடியுமா? நபி அவர்கள் கேட்கிறார்கள், பேச முடியுமா?
இன்னொரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். எங்க அத்தா பேர் எனக்கு தெரியும், எங்க அத்தாவுடைய அத்தா பேர் அப்பா பேர் எனக்கு தெரியும். ரொம்ப தெளிவா சொன்னா எங்க அப்பாவுடைய அத்தா பேர் கூட என்னால சொல்ல முடியும். அவ்வளவுதான். பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை தந்தையின் தந்தை தந்தையின் தந்தை என்று 21 தலைமுறை புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு எனக்கு அந்த சிறப்பு இருக்குதா? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் ஆமினா அம்மையார், அவருடைய தாய் அவருடைய தாய் அவருடைய தாய் என்று 6 தலைமுறை தெளிவாக புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எங்க அம்மா பேர் எனக்கு தெரியும், அவங்க அம்மா பேர் கூட தெரியும், அதுக்கு மேல தெரியாது. எழுதி வச்சுதான் நம்ம அதை தெரிஞ்சு கொள்வோம். நம்மளால கண்டுபிடிக்க முடியறதில்லை. பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனால் தான் சொன்னார்கள், ஆனா அன்பசுக்கும் நான் உங்களில் உயர்ந்தவன், ஆனா அன்பசுக்கும் நான் உங்களில் சிறப்பானவன். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்துல எங்கேயுமே எந்த விதமான சீர்கேடும் ஏற்படாத அளவுக்கு ரப்பல் ஆலமீன் பாதுகாத்தார். நபிகளால் பாதுகாக்கப்பட்டார்கள் என்பது ஒரு ஆச்சரியமான செய்தி அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவங்களை விட்டு பாதுகாக்கப்பட்டார்கள், உயர்ந்தவர்கள், நபியாக இருக்கிறார்கள், சிறு வயது முதல் கொண்டே பாவம் செய்யாமல் இருந்தார்கள் என்பது ஆச்சரியமான செய்தி அல்ல. காரணம் அவங்க நபி அல்லாஹ் பாதுகாத்தான், அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. ஆனால் அவர்களுடைய பாரம்பரியத்தை அல்லாஹ் பாதுகாத்தார், அவர்களுடைய பாரம்பரியத்தை அல்லாஹ் பாதுகாத்தார். அப்படியானால் நபிக்கு எவ்வளவு பெரிய சிறப்பை அல்லாஹ் கொடுத்திருக்க வேண்டும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை துணைவியார் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா ஒருவர் போருக்கு போயிட்டு வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு போயிட்டு வந்தார். பெரும்பாலும் பெண்கள் போருக்கு போறதா இருந்தா கூடார மேல தங்கி இருப்பாங்க, ஒட்டகத்துல தொட்டியில பின்னாடி உட்கார்ந்துக்குவாங்க. போர்ல செயல்படக்கூடிய கைதிகளுக்கு, போர் வீரர்களுக்கு ஏதேனும் காயம் ஏற்பட்டால் மருந்து கட்டுவாங்க. இதுதான் அவங்களுடைய பணி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போருக்கு போயிட்டு திரும்ப வரும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒட்டக தொட்டியில இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தொட்டியை தூக்கி விவசாயத்துல வச்சு அவங்க வந்துட்டாங்க. ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வெளியே போயிருந்தாங்க. நம்ம வரலாறு தெரியும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வெளியே போயிருந்தாங்க. திரும்பி வந்து பார்த்தா நபியும் இல்லை, ஒட்டகம் இல்லை, யாருமே இல்லை. விடுபட்டு போன பொருளை எடுத்துட்டு வர்றதுக்காக வேண்டி ஒரு சில சஹாபாக்கள் நபியவர்கள் பொருள் கொடுத்திருந்தாங்க. அந்த சஹாபாக்கள் வந்து பார்க்கிறப்போ ஆயிஷா மட்டும் தனியா இருந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை நபியினுடைய மனைவி என்ற அந்தஸ்திலே மிகவும் கண்ணியத்தோடு அந்த சஹாபாக்கள் அழைத்து வந்து விட்டார்கள். இந்த முனாஃபிக்குகள் இருக்கிறார்கள், நயவந்தர்கள், அவங்களுக்கு அப்படியே அல்வா கிடைச்ச மாதிரி ஆயிப்போச்சு. நபி வந்துட்டாங்க, எல்லாம் வந்துட்டாங்க. நபியினுடைய மனைவி அன்னை ஆயிஷாவும் இந்த சஹாபியும் தனியா போர்ல இருந்து திரும்பி வர்றாங்க. அவங்க என்ன பேசியிருப்பாங்கிறத நம்ம இந்த இடத்துல தெளிவா சொல்ல வேண்டாம், நம்ம எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கணும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மேல ஒரு தவறான எண்ணம் சொல்லப்பட்டது. ரப்பல் ஆலமீன் அன்-நூர் என்ற அத்தியாயத்திலே 10 வசனங்களை அடுக்கடுக்காக இறக்கி வைத்தார். யார் இந்த இடத்துல சொல்றீங்க? நபியினுடைய மனைவி அண்ணன் அபூபக்கருடைய திருமகள் ஆயிஷாவின் மீது குறை சொல்கிறீர்களா? லவுலா இது சமிஅத்துமு குல்தும் மா யகூனு லனா அன் நதகல்லம பிஹாதா சுப்ஹானக ஹாதா புஹ்தானுன் அதீம். முஃமின்களை பார்த்து அல்லாஹ் கண்டிக்கிறான். நபியினுடைய மனைவியின் மீது இப்படி ஒரு செய்தி பரவுகிறது. இந்த செய்தி பரவிய உடனேயே நீங்கள் என்ன சொல்லியிருக்க வேண்டும் தெரியுமா? ஹாதா புஹ்தானுன் அதீம், இது மிகப்பெரிய இட்டுக்கட்டு என்றெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்க வேண்டும். ஒன்னும் சொல்லாமல் இருந்தீங்களா? எப்படி ஒரு நபியினுடைய மனைவி தவறு செய்வார்கள்? அல்லாஹ் கண்டிக்கிறான். அவங்க பத்தினி என்பதை 10 வசனங்களில் தொடர்ந்து அல்லாஹ் இருக்கிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம் கருவுற்றிருக்கிறார்கள். ஆணுடைய துணை இல்லாமல் கருவுற்று விட்டார்கள் என்ற செய்தி ஊர் முழுக்க காட்டு தீ போல பரவி அவர்களை பற்றி தவறாக பேச வைத்தது மக்களை. அவர்களை பற்றியும் சுத்தமானவர்கள், பத்திரித்தனமானவர்கள் என்பதை அவர்கள் பெற்றெடுத்த
சிசுவை எல்லாம் பேச வைத்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசினாங்க. எங்க அம்மா ரொம்ப சுத்தமானவங்க. அது ஆச்சரியம். ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வரலாறிலே நபிமார்களுடைய தொடர்போடு இருக்கக்கூடிய இரண்டு பெண்கள், நபிமார்களுடைய தொடர்போடு இருக்கக்கூடிய இரண்டு பெண்கள், ஒன்று அண்ணன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை துணைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மீது இட்டுக்கட்டு சொல்லப்பட்டது. இன்னொன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது இட்டுக்கட்டு சொல்லப்பட்டது. இந்த இரண்டையும் ரப்புல் ஆலமீன் குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி வைத்து அவர்கள் பத்தினியானவர்கள் என்பதை சொன்னதோடு மாத்திரமல்ல, வரலாறு இன்று வரை அவர்கள் இருவருக்கும் சித்தீகா என்று பெயர் சொல்கிறோம். ஆயிஷா என்பதோடு நாம் நிறுத்துவதில்லை. ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு அன்ஹா, உண்மை சொன்னவர் என்பதற்கு பொருள். மரியம் என்பதோடு நிறுத்தவில்லை. மரியம் சித்தீகா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று அவர்களை வரலாறு குறித்து வைத்திருக்கிறது. எதற்கு சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், நபிமார்களுடைய பாரம்பரியத்தை, நபிமார்களுடைய குடும்பத்தை, நபிமார்களுடைய தொடரை ரப்புல் ஆலமீன் பாதுகாத்து வைத்திருக்கிறார். எவ்வளவு உயர்ந்தவர்களாக நபிமார்கள் இருப்பார்கள் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஹதீஸிலே வருகிறது, மா பகத் இம்ராத்து நபியின் கத்து, மா பகத் இம்ராத்து நபியின் கத்து, எந்த நபியினுடைய மனைவியும் தவறான வழிகளில் செல்லவில்லை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார், மா பகத் இம்ராத்து நபியின் கத்து, எந்த நபியினுடைய மனைவியும் தவறான வழிக்கு செல்லவில்லை. இவ்வளவு பெரிய சான்றிதழ் பாருங்கள். நபிமார்களுடைய குடும்பம் எவ்வளவு உயர்ந்தது. எனவேதான் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன அன்ஃபஸுக்கும், நான் உங்களில் உயர்ந்தவன், நான் உங்களில் சிறந்தவன். உங்களுக்கு என்னை உள்ள சென்றார்கள். தயவு செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், மா பகத் இம்ராத்து நபியின் கத்து. தஃப்சீர் இப்னு கதீர் என்று சொல்லப்படக்கூடிய திருமறையுடைய திரைமுறையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இந்த நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மா பகத் இம்ராத்து நபியின் கத்து என்ற ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி அவங்க ஒரு விஷயத்தை சொல்றாங்கன்னா அதனுடைய பின்னணியில ஏராளமான கருத்துக்கள் வரும். இஸ்லாம் பரவிக் கொண்டிருந்த நேரம், மக்காவிலே இஸ்லாம் பரவிக் கொண்டிருந்த நேரம், அபூ சுஃபியான் ரோமுக்கு வியாபாரம் செய்வதற்காக போகிறார். இஸ்லாம் பரவிக் கொண்டிருந்த நேரம் அபூ சுஃபியான் ரோமுக்கு வியாபாரம் செய்வதற்காக போறார். அந்த ரோம்ல பேசிக்கிறாங்க, மக்காவில் ஒருத்தர் வந்திருக்கிறாரா, பிறந்திருக்கிறாரா, அவர் பேர் முகமது தான், அவர் ஏதோ நம்ம புதுவத்து அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறாரு, சிலைகள் எல்லாம் வழங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு என்று அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்ப அந்த ரோமினுடைய மன்னர் கைசர், மக்காவில் இருந்து யாராவது வியாபாரிகள் இருந்தாங்க, கொஞ்சம் அழைச்சுவாங்க அப்படின்னு சொன்னார். வந்து தேடி பார்த்தாங்க, இந்த அபூ சுஃபியான் கிடைச்சது கூட்டிட்டு போயிட்டாங்க. அபூ சுஃபியான் ரோம் நாட்டுடைய அரசு தர்பாரில் இருக்கிறார். அப்போது அவருக்கு இஸ்லாம் தெரியாது, ஒன்றும் தெரியாது, அவர் எதையுமே ஏற்கவில்லை. அபூ சுஃபியானிடத்திலே அந்த ரோமினுடைய ஆட்சியாளர் கேள்வி கேட்கிறார், கைஃப நஸபுஹு ஃபீக்கும், கைஃப நஸபுஹு ஃபீக்கும், ஒரு நபி உங்களை வந்திருக்கிறாரு பேசுகிறாங்களே, அவங்களுடைய பாரம்பரியம் என்ன எப்படின்னு சொல்லுங்க. கைஃப நஸபுஹு ஃபீக்கும், உங்களிலே அவருடைய பாரம்பரியம் எப்படி இருக்கிறது. அபூ சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்கல, நபியின் மீது நல்ல அபிப்பிராயம் கிடையாது. ஆனால் அபூ சுஃபியான் சொன்ன வார்த்தை, ஹுவ ஃபீனா து நஸபின், ஹுவ ஃபீனா து நஸபின், அவர் எங்களிலே உயர்ந்த பாரம்பரியமுடையவர், எங்களிலே உயர்ந்த பாரம்பரியமுடையவர் அவர். புகாரி ஷரீஃபிலே வரக்கூடிய ஒரு ரிவாயத், ஹுவ ஃபீ ஹஸபின் மா லா யஃபுல் அலைஹி அஹதுன், அவர் மாதிரி யாருமே உயர்ந்த பாரம்பரியம் இந்த நாட்டில் கிடையாது என்று புகாரி ஷரீஃபில் ரிவாயத். அவர் மாதிரி எங்க நாட்டில் உயர்ந்த பாரம்பரியம் யாருமே கிடையாது, உயர்ந்த பாரம்பரியம். அப்ப அந்த ரோமினுடைய ஆட்சியாளர் சொன்னா, ஹாதிஹி ஆயத்துன், இதுதான் அவர் நபிகளுக்காக. பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி என்பதற்கு வேறு எந்த ஆதாரமும் தேவையில்லை, உயர்ந்த பாரம்பரியம் என்று சொல்கிறார்களா, ஹாதிஹி
அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத, அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய இறைவர் பாடத்தில் இருக்கிறாங்கல்ல, அவங்க கடைசி வரைக்கும் அல்லாஹ்வை ஏற்றுக்காங்க, இறந்து போயிட்டாங்க, மௌத்தா போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா குர்ஆன் ஹதீஸுடைய மொழியில அவர்களுக்கு நிரந்தர நரகம் என்று வருகிறது. காலிதீன ஃபீஹா, என்றென்றும் நிரந்தரமாக அதில் தங்கியிருப்பார்கள். முஸ்லிம்களா இருக்கிறோம், எத்தனையோ பாவங்கள் நம்மளை அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ நம்ம பல பாவங்களை செஞ்சிருக்கிறோம். இணை வைத்தல் என்பதை தவிர நீ எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் ரப்பல் ஆலமீனிடத்திலே நாம் தௌபா செய்தால் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். ஷிர்கா இருந்தாலும் கூட நம்ம அல்லாஹ்கிட்ட தௌபா செஞ்சுட்டா அதையும் அல்லாஹ் மன்னிச்சிடறான். சிறிய சிறிய பாவங்களா இருந்தா ஒன்று செஞ்சாலே மன்னிச்சிடறான், தொழுதாலே மன்னிச்சிடறான். பெரிய பாவங்களா இருந்தா தௌபா செஞ்சா அல்லாஹ் மன்னிச்சிடறான். ஒரு அல்லாஹ்வை எதிர்க்கிறான், முஸ்லிமா இருக்கிறான், மூமினா இருக்கிறான், பாவம் செய்யலாம், ஆனா தௌபாவே செய்யல, என் பாவம் மன்னிப்பு எதுவும் கேட்கல, அப்படியே தூக்கா போயிட்டா அல்லாஹ் என்ன செய்யறேன்னா நிரந்தரமா நரகத்தில் போறதில்லை. அந்த பாவத்துடைய அளவுக்கு குறிப்பிட்ட காலம் நரகத்தில் போட்டுட்டு அவனுடைய பாவம் எல்லாம் கழிஞ்சதுக்கு அப்புறம் அவன் எல்லாம் சொல்றது கல்வியாக சாதாரண தெரிஞ்ச விஷயம். இதுல எந்த மாற்றம் கருத்து கிடையாது, இதுல எந்த மாற்றம் கருத்து கிடையாது. அல்லாஹ்வை ஏத்துக்காம ஒருத்தர் இருந்தாருன்னா, அல்லாஹ்வை முழுமையா புறக்கணிச்சுட்டு ஒருத்தர் வாழ்ந்தாருன்னா, ஈமான் இஸ்லாம் எதுவுமே இல்லாம இருந்தாருன்னா அவர் நிரந்தரமான நரகத்தில் இருப்பாரு வறுமையில. ஆனா முஸ்லிம்களா இருக்கிறவங்க எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சாலும் சரி, ஈமான் உள்ளத்துல இருக்கிறதுனால, இஸ்லாம் உள்ளத்துல இருக்கிறதுனால அந்த பாவத்தின் அளவுக்கு பல ஆண்டு பல்லாயிரம் ஆண்டு கூட நரகத்தில் போட்டு அதுக்கப்புறம் அல்லா நமக்கு சொர்க்கத்தை கொடுத்துருவான். இது பொதுவான கருத்து, இதுல எந்த மாற்றம் கருத்து கிடையாது. அப்ப நீங்க ஒரு விஷயத்தை விளக்கணும், இறை நிராகரிப்பு என்பது, அல்லாஹ்வை மறுத்தல் என்பது எல்லா பாவங்களையும் உயர்ந்தது. இறை நிராகரித்தல் என்பது எல்லா பாவங்களையும் உயர்ந்தது. அதனால தானே அந்த பாவம் பண்ணவருக்கு நிரந்தரமாக நரகத்தில் போடுறான். இந்த விஷயம் தெரியல, புரியுதுல்ல? சரி, தஃப்சீர் ரூஹுல் பயான் என்று ஒரு திருமறையுடைய தெளிவுரை அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இறை நிராகரிப்பை விட ஒரு ஆணோ பெண்ணோ தவறான தொடர்பு வைத்து வாழ்ந்து கொண்டிருந்தால் அது இறை நிராகரிப்பை விட மிக கடுமையான பாவம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தஃப்சீர் ரூஹுல் பயான் என்ற திருமறையுடைய தெளிவுரையில் எழுதப்பட்டிருக்கிறது. இறை நிராகரிப்பை விட தவறான தொடர்பு வைத்துக் கொண்டு வாழக்கூடிய ஆணோ பெண்ணோ அது மிகப்பெரிய பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது கொஞ்சம் புரிதலுக்கு சிரமமாக தான் தெரியும். குஃப்ரை விட ஒழுங்கீனமாக நடந்து கொள்ளுதல், கற்பொழுக்கம் இல்லாமல் நடந்து கொள்ளுதல் என்பது மிகப்பெரிய பாவம் என்று சொல்லிவிட்டு அதுக்கு கீழே விளக்கமும் எழுதியிருக்கிறார். என்ன தெரியுமா விளக்கம்? இந்த விளக்கம் சொன்னா அவங்களுக்கு தெளிவா புரியும். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரத் ஃபஇன் அபவாஹு யுஹப்பினானிஹி வ யுனஸ்ஸிரானிஹி வ யுமஜ்ஜிசானிஹி. மண்ணிலே பிறக்கிற குழந்தைகள் அனைத்தும் நல்ல குழந்தைகள். யாருடைய வீட்டிலே குழந்தைகள் பிறந்தாலும் அது இறைவனை வணங்குவதாக இருக்கலாம், சிலைகளை வணங்குவதாக இருக்கலாம், கண்ணிலே கண்டவைகளை வணங்குவதாக இருக்கலாம். யாருடைய வீட்டிலே பிறந்தாலும் அந்த குழந்தைகள் ஃபித்ரா என்ற இயல்பான மார்க்கத்தின் மீதுதான் பிறக்கிறது, இஸ்லாத்தின் மீதுதான் பிறக்கிறது. பெற்றோர்கள் தான் யுஹப்பிதானிஹி வ யுனஸ்ஸிரானிஹி வ யுமஜ்ஜிசானிஹி அந்த குழந்தையை யூதனாகவோ கிறிஸ்தவனாகவோ